நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் வணங்கி, ஐயா மருத்துவர் அவர்களுக்காகவும் அவரின் சேவையை உணர்ந்து இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி, அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய செய்திகள் இருக்குது. அவர் இதுவரையிலும் எதையுமே பதிவு செய்ய விட்டதில்லை, இனிமே விட மாட்டார். ஆனால் எல்லாத்தையும் செய்து காட்டியிருக்கார். அது மருத்துவ பணியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, தனது குடும்ப செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் ஒரு அளவீடு வைத்து, அனைவரையும் அரவணைத்து, அனைவருக்கும் புரிய வைத்து அதை செயல்படுத்தக்கூடியவர் மருத்துவர். ஏன் மருத்துவரை நாம் ஆதரிக்க வேண்டும் என்றால், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி கடுகு அளவு கூட சுயநலமே இல்லாத ஒரு வேட்பாளரை முதல் முறையாக சந்திக்கிறது. இதற்கென்றில்லை, எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவருக்காகவோ தனிப்பட்ட முறையிலோ எதையும் அவர் சிந்தித்ததே இல்லை. நாம் எந்த செயலில் இறங்குகிறோமோ அதற்கு 100% உண்மையாக இருக்கக்கூடியவர். இதை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசி பார்த்தாலும் ஒருவர் கூட அவரை எதிர்மறையாக சொல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு நேர்மையானவர். அனைவருக்கும் ஒரு அச்சம் இருக்கும், நாம் இங்கே வெற்றி பெற முடியுமா என்று. சத்தியமாக வெற்றி பெற முடியும். அதற்கான உழைப்பை மட்டும் நாம் செலுத்தினால் போதும். முதலில் வீடு வீடாக ஐயா மருத்துவரை பற்றியும் நாம் தமிழரின் கொள்கைகளை பற்றியும் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தெரிந்தவர் தெரியாதவர் யாரை பற்றியும் நாம் யோசிக்க தேவையில்லை. தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அனைவரும் நமது உறவுகள், அனைவரின் வாக்கும் நமக்கு அவசியம். இவர் நமக்கு ஓட்டு போட மாட்டார், அவர் நம்மளை ஆதரிக்க மாட்டார், எதை பற்றியும் நாம் சிந்திக்க தேவையில்லை. நாம் நமது வேலையை 100% சரியாக செய்தால் வெற்றி உறுதி. இதற்கு நாம் ஏற்கனவே உழைத்த சில சான்றுகள் இருக்கிறது. அதில் முக்கியமானது, கடந்த தேர்தலில் ஐயா டிஆர் பாலு அவர்கள் நமது தஞ்சை தொகுதியில் நின்ற பொழுது பொங்கு தமிழ் இயக்கம் என்ற பெயரில் மீத்தேன் திட்டத்தை மையப்படுத்தி மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஐயா அவர்களும் அனைவரும் முன்னெடுத்தோம். அதன் எதிரொலி களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே போல இன்று நமது வெற்றிக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கினால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். 100% உண்மையாக உழைக்க வேண்டும். யாரிடம் முரண்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அனைவரையும் நட்பாக்கி நட்பை வாக்காக்க வேண்டியது நமது கையில் தான் உள்ளது. மேலும் மருத்துவரை பொறுத்தவரையிலும் அவர் கல்வி என்றாலும் சரி, மருத்துவ பணி என்றாலும் சரி, சமூக செயல்பாடு என்றாலும் சரி, எதில் வெற்றி பெறுவோமோ அதை மட்டுமே கையில் எடுக்கக்கூடியவர். இதற்கு 1-2 சான்றுகள் கிடையாது. மீத்தேன் போராட்டம் என்றாலும் சரி, தமிழ் தேசிய அரசியல் என்றாலும் சரி, இன்றைய மாநில பொருளாளராக இருந்து மன்னார்குடி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது வரை அதில் தெளிவாக பணியாற்றக்கூடியவர். உதாரணத்திற்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் போராட்டம் என்றால் அணு உலை போராட்டம் தான் முதல் தொடக்கம். அதற்கு முன்னாடி பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும், பல வெற்றிகள் நடந்திருந்தாலும், ஒரு அமைப்பு ரீதியான ஒரு போராட்டம் என்றால் அணு உலை போராட்டத்தை சொல்லலாம். அதில் எப்படி மக்களை கல்விப்படுத்தி அந்த போராட்டத்தை உணர்த்தி அதன் நோக்கத்தை புரிய வைத்தார்களோ, அதுபோல கெயில் போராட்டமும் சட்ட வடிவில் நாம் போராடினால் வெற்றி பெறலாம் என்றதை மக்களுக்கு உணர்த்தியது. ஆனால் மீத்தேன் போராட்டம் மட்டும்தான் மக்களை களத்தில் நிறுத்தினால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒன்றை உருவாக்கியது. அதற்கு முதல் விதை போட்டவர் மருத்துவர். காலையில் 6 மணிக்கு கிளம்புவோம். அவருக்கு அப்போ வாகனம் ஓட்டுறதுலாம் ரொம்ப சிரமம். ஒரு சின்ன மாருதி 800 ஓட்டுநரை வர சொல்ல முடியாது. காலைல 2 பேர் கிளம்பி வீடு வீடாக ஒவ்வொரு கிராமம் யார் கூட வராங்களோ யார் வராங்களோ எல்லாரையும் அழைச்சிக்கிறது. எங்கெங்கே நிப்பாட்ட முடியும், பள்ளம் மேடு
கருவகாடு எதுலையோ பூந்து ஒவ்வொரு வீடாக போய் பேசி 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 அதற்கான கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இன்று இந்த காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் மருத்துவர் பாரதி செல்வன். இதை யாரும் மறுக்க முடியாது. பலரும் உழைத்திருக்கிறார்கள், பல செயல்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் மக்களிடம் கருத்தை கொண்டு சேர்த்து மக்களை களத்திற்கு கொண்டு வந்தால்தான் இக்களம் வெற்றி பெறும் என்ற ஒரு களத்தை அமைத்தவர் மருத்துவர் பாரதி செல்வன். அடுத்து, எதிரியின் பலத்தை நம்பி எதிரின் பலத்தை கண்டு நாம் களத்திற்கு செல்வது நமது பலவீனம். நமது பலத்தை எதிரிக்கு உணர்த்துவது மட்டுமே நம்மளை களத்தில் வெல்ல வைக்கும். அந்த ஒற்றை நோக்கத்தில் சிறு சுணக்கம் கூட இல்லாமல் இன்றிலிருந்து நாம் தொடர்ந்து உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடலாம். அதற்கு மன்னார்குடி பல அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் சரி, பல சமூக மாற்றங்களாக இருந்தாலும் சரி, பல செயல்களுக்கு மன்னார்குடி ஒரு முன்னேறாத சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் பல மாற்றங்களுக்கான அடிப்படை விதை போட்டது நம்மனுக்கு இன்ற காலம் கிடையாது, ஆதி காலம் வந்து பல மாற்றங்களுக்கு விதை போட்டது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. அதன் முக்கிய முடிவாக நாம் தமிழரின் முதல் வெற்றி வேட்பாளராக ஐயா அவர்கள் செல்வார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.